பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 2வது ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களில் கமலஹாசன் சார் அவர்கள் வந்து உள்ளே வருவார். நிறைய கேள்விகள் வந்து கேட்பார். போட்டியாளர்கள் பண்ண தப்பு என்ன, அதோடைய நிறை குறைகள் என்ன, எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இன்றைக்கி காலையில் வெளிவந்த அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போதே கமலஹாசன் சார் வந்து ரொம்பவே கொஞ்சம் கோபமாக தான் இருந்தார். ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறாங்க. யார் வந்து நல்லா பண்ணுவாங்க, இவங்க வந்து சூப்பர் அப்படின்னு நினச்சோமோ அவங்க வந்து இப்போ தலைகீழாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ கமலஹாசன் சார் அவர்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 2வது ப்ரோமோவில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் பிரியங்கா மற்றும் நிரோப் இவங்க பற்றிய ஒரு விஷயம்தான். அதாவது அக்ஷரா வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்ததுக்காக பிரியங்கா வந்து ரொம்பவே பேசினாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எபிசோடில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் கேட்க தொடங்கினாங்க. உடனே பிரியங்கா வந்து இந்த ரூல் புக்கில் ரொம்பவே தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கமலஹாசன் சார் வந்து நீங்கள் வந்து யாருக்குமே எழுதி எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரியங்கா வந்து நான் வந்து எதுவுமே எழுதி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே கமலஹாசன் சார் வந்து நீங்கள் வந்து நிரோப்புடைய கையில் வந்து எழுதி காட்டினீங்களே, அதைத்தான் மக்கள் வந்து இங்கே கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைத்தட்டல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிரியங்கா மூஞ்சில் அப்படியே ஆடுது. ஸோ நம்ம வசமாக சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த விஷயத்தில் ஒழுங்காக இருக்கமா அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ரொமோவில் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பிரியங்காவுக்கு எதுவும் குறும்படம் வந்து போட்டு காமிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி குறும்படம் வந்து போட்டு காமிச்சிருக்கலாம். ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இந்த பிக் பாஸுக்கே இவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் வந்து இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் இருந்து அபிஷேக் வந்து வெளியேறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.